சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, கிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். துலாம் ராசி ஆவணி மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் தமிழ் மாதங்களில் 5வது மாதம் ஆவணி மாதம். துலா ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சூரியன் சிம்ம ராசியில ஆட்சி பெற்று செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த ஆவணி மாசம். ஆவணி மாசம் 6ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது பார்த்தீங்கன்னா, புதிதாக வீடு கட்டுவதற்கும் மனை கொள்வதற்கும் சிறப்பான நாள். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் அஷ்டமி நவமி பாட்டி மேலே கூட வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த தடவை முகூர்த்த நாளில் வருது, ஞாயிற்றுக்கிழமையில் வருது, அதிலும் பார்த்தீங்கன்னா வளர்பிறையில் வருது. மிக அற்புதமான நாள் இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது, ஆவணி மாதம் வரக்கூடிய வாஸ்து நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 11ஆம் நாள் வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமிக்கு விரதம் இருந்து பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதியில் நெய் விளக்கேற்றி மல்லிகைப்பூ அல்லது தாமரை மலர் சாத்தி வழிபாடு செய்கிறதும், அல்லது வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மகாலட்சுமி படம் வச்சு ஒரு நெய் விளக்கேற்றி விரதம் இருந்து தாமரை மலர்களால் ஒரு 108 1008 போற்றி சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது வீட்டிலே செல்வ வளம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் 19ஆம் நாள் சனீஸ்வர ஜெயந்தி. அதாவது பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் சனி பிறந்தது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நவகிரகம், அதாவது பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் மேற்கு பார்த்து சென்டரில் இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு வஸ்திரம் சாத்தி நல்லெண்ணெயில் ஒரு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது, அல்லது பைரவர் வழிபாடு செய்கிறது, அல்லது சிவனுக்கு வழிபாடு செய்கிறது. இதில் இல்லை காவல் தெய்வம் கருப்பசாமி என்னாருக்கு வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும். அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சனி பகவான் 6ல் வக்கரகதியில் தான் செஞ்சிருக்கிறார். சனி யோகாதிபதி இல்லையா, உங்கள் துளாராசியை பொறுத்த வரைக்கும் 4க்கும் 5க்கும் உடையவர். அதனால அன்றைய தினம் சனீஸ்வர வழிபாடு செய்வது யோகத்தை செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய் ஜெயந்தி. தைரியக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறது, அல்லது நவகிரகத்தில் தெற்கு பார்த்து சென்ட்ரலில் இருப்பார், அவர் தான் செவ்வாய். அவருக்கு ஒரு சிவப்பு வஸ்திரம் சாத்தி நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும், அல்லது வீரபத்திரர் வழிபாடு செய்கிறதும், அல்லது மதுரை வீரனுக்கு ஒரு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதும் யோகத்தையும் நன்மையும் தைரியத்தையும் வீடு நிலம் சம்பந்தமான யோகத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் 28ஆம் நாள் விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு பிடித்த கொழுக்கட்டை, கடலை, இந்த மாதிரியான விநாயகருக்கு படையில் போட்டும் விரதம் இருந்தும் வழிபாடு செய்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளை விலக்கி தரும். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் தடைகளை உண்டாக்கக்கூடிய கிரகம் எது அப்படின்னா கேது. அதாவது கேது எதையும் தடுக்கும், சுருக்கும். அதோடைய அதிதேவதை விநாயக பெருமான். அதை உடைக்கக்கூடியவர் யாருன்னா விநாயகபுரம் தான், அந்த தெய்வம் தான். அப்போ விநாயகரை வழிபட்டாதான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளும் விலகும். ஒரு செதறு தேங்காய், சூர தேங்காய் உடைப்பது நம்மளுடைய தடைகளை உடைத்தெறியும். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆவணி மாதத்தில் துளாராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி 16ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் நீச்சகதியில் செஞ்சிருக்கிறார். பொதுவாக ராசிநாதன் நீச்சம் ஆகக்கூடாது, நீச்சமாகி செஞ்சிருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயில் சென்று தாயார் சன்னதியில் நெய் விளக்கேற்றி தாமரை மலர் சாத்தியோ அல்லது மல்லிகை பூ சாத்தி வழிபாடு செய்வது யோகத்தையும் நன்மையும் செய்யும். 16ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். இது ஒரு மிக அற்புதமான அமைப்பு. ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறாருன்னா உடல் ஆரோக்கியம், மன அமைதி, மன தெளிவு, அதே போல் பார்த்தீங்கன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், ஒரு பிரகாசம். அதாவது ராசியில் சுக்கிரன் செஞ்சிருக்கிறாரு, அதுவும் ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறாருன்னா ஒரு ஒளிவட்டம் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரகாசம் தோன்றும், ஒரு தேஜஸ் உடம்புல உண்டாகும். அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியை உண்டு பண்ணுவார். இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் மிக அற்புதமான நிலையில் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டுத் தொழில், சமூகம், வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 7 கூடியவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு இந்த மாசம் ஃபுல்லா 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கிய ஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துல செஞ்சிருக்கிறார்.
இது மிக அற்புதமான அமைப்பு. எப்பெல்லாம் 2-9 சம்பந்தப்படுதோ எதிர்பாராத பொருள் வரவு, எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத நன்மை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள், திருமணமோ குழந்தை பருவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தேவைக்கேற்ற பண வசதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்கள் நடக்கும். 7ஆம் அதிபதி 9ல் இருந்தால் திருமண முயற்சிகள் கைகூடும். 2வது குழந்தை பிறப்பு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு, கருவுண்டாகக்கூடிய அமைப்பு, நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழிலில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகள் ஏற்படும். செவ்வாயால் இந்த மாதம் அதிர்ஷ்டம் துணை புரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். உச்ச குருவோடு சேர்ந்து செஞ்சிருக்கிறார். எத்தனாம் தேதி வரனா 5ஆம் தேதிக்கு அப்புறம் 11ல் செஞ்சிருக்கிறார். 21ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணத்தில் செஞ்சிருக்கிறார். 9, அதாவது பார்த்தீங்கன்னா 10, 11, 12ஆம் இடத்துல புதன் செஞ்சிருக்கிறார். 10ஆம் இடத்துல உச்ச குருவால செஞ்சரிப்பது யோகத்தை செய்யும். தர்ம கர்மாதி 9ஆம் அதிபதி 10ல் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது தொழில் சம்பந்தமான நல்ல நிலைமை, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கும். கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். இந்த 5ஆம் தேதிக்கு அப்புறம் 21ஆம் தேதி வரை 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சூரியனோட சேர்ந்து புத ஆதித்ய யோகமா செயல்படுகிறார். 11ல் கேது, 11ல் சூரியன், 11ல் புதன். அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் வலுவடைகிறதுனால 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். அப்போ நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும், நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் வந்து துணை புரியும். கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், வக்கீல், ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறார் அப்படின்னா தாய்மாமா வழி நன்மைகள், ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். நண்பர்களால் நன்மைகள், ஆதாயங்கள் ஏற்படும். 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூல திரிகோணத்தில் வரார். பொதுவாக உச்சம் பெற்ற குழுக்கு மறைவு இல்லை. 12ஆம் இடம் மறைவு ஸ்தானமாச்சு, விரயஸ்தானமாச்சுன்னா உச்சம் பெற்ற குழுக்கு மறைவு இல்லை. அப்போ தன்னுடைய புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். மறைந்த புதன் நிறந்த தனத்தை தருவார். பொருளாதார சம்பந்தமான பெரிய நன்மை செய்வார். அதாவது எதிர்பாராத தனவரவு, திடீர் ரேஸ் லாட்டரி, இந்த மாதிரியான திடீர் தனவரவு கொண்டு வந்து சேர்ப்பார் மாசத்தின் பிற்பகுதியில் துளாராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சூரியன், லாபாதிபதி சூரியன் லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார். 11ஆம் அதிபதி 11ல் ஆட்சி அப்படின்னாலே தெய்வத்துடைய அருளால நினைத்த காரியம் கைகூடும். வருஷ கணக்கா இது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயம்லாம் டக்குன்னு நடக்கும் இந்த மாசம். துளாராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் அதிபதி 11ல் ஆட்சி. அதோட பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறதுனால தெய்வத்துடைய அருளால கண்டிப்பாக நடக்கும். அரசு வழி நன்மைகள், அரசு வழியில பதவி, பொறுப்பு, புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அரசு சம்பந்தமான வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய ஆரோக்கியம் சீர்படக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அதிக அளவு நன்மைகள் ஏற்படும். அப்போ இந்த மாசங்கிறது உங்களுக்கு நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறவும், அதே போல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு, அதிர்ஷ்டம் பெறவும், உங்களுடைய ஆரோக்கியம் சீர்படவும், மனம் தைரியம் உண்டாகவும், உங்களுக்கு தேஜஸ், உங்களை பார்த்தாலே ஒரு கவர்ச்சி உண்டாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆவணி மாதம் துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை. அனைத்து விதமான சுபகாரியங்கள், குழந்தை பிறப்பு, திருமணம், காது குத்து, கல்யாணம், எல்லா சுபகாரியங்களும் தடை தாமதம் இல்லாமல் நடக்கக்கூடிய மாதமாக துளாராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.